வாய்மையே தாய்மை. வாய்மையே தாய்மையின் மூலம் என கூறுவோம். வாழும் நிலம் தாய்நாடு என்கிறோம். பேசும் மொழியை தாய்மொழி என்கிறோம். தந்தையை விட அன்பில் சிறந்தவள் என தாயை கருதுகிறோம். பெண்மை மென்மை என்பதே யதார்த்தம். ஆனால் இன்றோ அதை எதிர்த்து மறுத்து பல கருத்துக்கள் நிலவுகின்றன. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று பெண்மையையே முதலிடம் வைத்தோம். ஓர் உயிரை கருவறையில் சுமந்து உலகிற்கு உயிரளிக்கும் தாயை உயர்த்தி வணங்கினோம். இன்று பெண்ணே பெண்ணின் எதிரியாக செயல்படுகிறாள். பாசத்திற்கு பதிலாய் பொய்யும் பேராசையும் கண்களை மறைத்து பல நல்லுள்ளங்களை ரணமாக்குகிறது. மருமகனும் மருமகளும் மறுபடியும் நமக்கு கிடைத்த நாம் ஈன்றெடுக்காத பிள்ளைகளன்றோ. ஆனால் மாற்றான் தாயின் பிள்ளை என நினைக்கும் மனநிலை பெண்மையையே இழிவுபடுத்துகிறது. அதுபோல் மாமியார் மாமனாரை வேற்று மனிதராக கருதாமல் மீண்டும் கிடைத்த நம்மை பெற்றெடுக்காத பெற்றோர் என கருத வேண்டும். வாழ்க்கை ஒரு சக்கரம் என்பதை உணர வேண்டும். பெற்றோர் தம் வாழ்நாள் முழுதும் உழைத்து பெற்றதனை பிள்ளைகளுக்கே அர்ப்பணிக்கின்றனர். பிறகு ஏன் இந்த ஈனமான எதிர்பார்ப்புகள், நெருப்பை கக்கும் வார்த்தைகள்? அன்று அந்நியரிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம். இன்று அரசியல்வாதியிடம் தலைவணங்கி வாழ்கிறோம். மேலும் பலர் புகுந்த வீட்டில் புறம் தள்ளப்படுகின்றனர். இனிமேலும் ரித்தன்யா, கவிதா என உயிரை மாய்த்துக் கொள்ளும் பட்டியல் தொடர வேண்டாம். பெண்மையிலே பாசம், ஆண்மையிலே நம்பிக்கை, வாய்மையிலே வாழ்வு இவற்றை இழக்காமல் தோள் கொடுப்போம். தாயாக, தந்தையாக, ஏன் மனிதனாக.